ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தின் இந்த மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தின் சார்பாக மாதம் இந்த கருத்தரங்கை மிகுந்த சிரத்தையுடன் நமது ஜானகிராம் சார் அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. நமக்கு மாதம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறாங்க. முதலில் அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜானகி சார் மற்றும் நம்ம ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக இந்த நம்ம மாதம் நம்ம இந்த ஒன்று கூடுறதுக்கான இந்த விஷயத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தொடர்ந்து செலவு எவ்வளோ ஆகுதோ அதை பற்றி கூட கவலைப்படாமல் செஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க வேண்டியது. அது ஜோதிடத்தின் மீது மிக தீவிரமான ஒரு காதலோ வெறியோ இருந்தால் தான் செய்ய முடியும். அதை செஞ்சிட்ருக்காரு. மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இப்போ ஜோதிடத்தில் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஆய்வுகள் அடிப்படையில் தான் ஜோதிடத்தை நம்ம கற்றுக்கிட்டு வரோம். ஒவ்வொரு விஷயமாகவும் பல்வேறுபட்ட ஜாதகங்களை பார்க்க அதிலிருந்து பலவிதமான ஜோதிட தகவல்கள் தினம் நம்ம கிடச்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. அனுபவமே ஜோதிடத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லது, மிகப்பெரிய வரம் அது. ஸோ ஒரு ஜாதகங்களை பார்க்க தான் நமக்கு புரியுது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜாதகங்களுக்கு மேலே பார்த்தவங்க தான் அந்த ஜோதிடத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அதுதான் உண்மை, முக்கியமான உண்மை. அப்படி நமது அனுபவத்தின் பொறுத்தவரையில் தொடர்ந்து ஜாதகங்களை ஆய்வுக்காகவும் வர ஜாதகங்களை பார்க்கும்போதும் இப்போது சமீப காலமாக திருமணம் நடந்து முடிஞ்சவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% மேலேயே குழந்தை பாக்கியம் இல்லைன்னே வந்துட்டுருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லை, லேட் ஆகிடுச்சு, 5 வருடம் தான் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, இப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க இப்போ பெரும்பாலான ஜாதகங்களை பார்க்கும்போது அது அந்த காலகட்டத்தில் ஒரு 23-24 வயசுக்குள்ளே மேரேஜை முடிச்சுட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செட்டில் ஆனவனை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 28 தாண்டுறது, 30 தாண்டி மேரேஜ் பண்ணுறது, 31 தாண்டி மேரேஜ் பண்ணுறது. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தா அவங்களுக்கு ஜாதக ரீதியாக திருமண காலகட்டமும் கடந்துடுது, குழந்தை பிறப்புக்கான காலகட்டமும் கடந்துடுது. அதை கடந்துட்டு இவங்க திருமணத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறப்புக்கான முயற்சி, குழந்தை கிடைக்கலன்றாங்க. நம்ம குழந்தை கிடைக்கிறதுக்கான பாவகம் எது சொல்கிறோம்? 5. ஒரு காரியம் நடக்கணும், ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா பாவகாதிபதி, காரகன், இது 3 சேர்ந்து வேலை செஞ்சால் தான் நடக்குது. அப்படி பார்க்கும்போது குழந்தை பிறப்புக்கு வர ஜாதகங்கள் எல்லாம் பார்க்கும்போது 5ஆம் பாவகமோ இல்லை 5ஆம் அதிபதியோ குருவோ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. குரு கடுமையாக பாதிக்கப்பட்ட சனியோட நெருங்கிய ஒரு இணைவு, ஒரு 5 டிகிரிலேருந்து ஒரு 8 டிகிரிக்குள்ளே நெருங்கிய இணைவு, ராகுவோட குரு இணைவு, இது எல்லாமே குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டுருது. அதே மாதிரி 5ஆம் பாவகத்தை முக்கியமாக நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது. 5ஆம் பாவகத்துக்கு சனி, ராகு, செவ்வாய் போன்ற பாவகிரக தொடர்பு வலுவாக இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் டிலே ஆகுது. அதே போலவே 5ஆம் பாவக அதிபதியும் அந்த லக்கணத்துக்குரிய 5ஆம் பாவக அதிபதி பாவகிரக தொடர்போ இரண்டு புறமும் பாவகிரகத்தோட முன்பின் பாவகிரகங்கள் தொடர்பில் இருக்கும்போதோ சேர்ந்து இருக்கும்போதோ அந்த 5ஆம் பாவக அதிபதி பாதிக்கப்படுறார். தொடர்ந்து ஜாதகங்களை ஆய்வு செஞ்சால் அதில் ஷோராக அந்த 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு, குரு பாதிக்கப்பட்டிருக்கார். இந்த மாதிரி காலகட்டத்தை அவங்க திருமணம் பண்ணிட்டு அடுத்த தசாபுத்திகளும் தொடர்ந்து வரும்போதும் அவங்களுக்கு 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்ட தசாபுத்திகளாகவே வருது. ஸோ இந்த குழந்தை பிறப்பை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகம், 5ஆம் பாவக அதிபதி, குரு இவர்களோட தொடர்பு பெற்ற தசாபுத்திகளில் குழந்தை பிறப்பு நடக்குது. அது மாதிரி ஒரு 4-5 ஜாதகங்களுக்கு பார்த்தேன். நம்ம சொன்ன மாதிரி குழந்தை பிறப்பு கரெக்டாக நடந்தது. அது குரு புத்தியிலே நடந்தது. குரு கோச்சார ரீதியாகவும் அவங்களுக்கு சரியான இடத்த அமைஞ்சார். குரு பார்வையும் பெற்றுச்சு 5ஆம் பாவத்துக்கு. அதே போல் கோச்சார ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியது. கோச்சார ரீதியாகவும் ராசிக்கோ லக்கணத்துக்கோ குரு பார்வை கிடைத்தாலும் அந்த டைமில் கிடைக்குது.
பாக்கியம் கிடைக்குது. அதே போல் அவர்களுடைய அந்த கோச்சார ரீதியாக ஒரு லக்கணத்துக்கு 5ஆம் பாவத்தையோ ராசியோட 5ஆம் பாவத்திலையோ முழு பூர்ண சந்திரன் பௌர்ணமி சந்திரன் நடக்கிற காலகட்டத்தில் அந்த அந்த காலகட்டத்தை அவங்களுக்கு அந்த சந்திர அதியோகத்தில் 5ஆம் பாவத்தோட பவர் கூடி அவங்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கிது. அதுவும் சில ஜாதகங்களில் பார்த்து கணிக்க முடிஞ்சது. ஸோ இந்த குழந்தை பிறப்புக்கான விஷயத்தை பார்க்கும்போது முழுக்க 5ஆம் பாவத்தையே சுற்றி வருது. பாவாதிபதி அந்த குரு இதை பொறுத்து தான் நடக்குது அப்படின்றது தெளிவாகிறது. ஸோ திருமணத்தை நடத்தி வைக்கும்போது அந்த குழந்தை பிறப்புக்கான காலகட்டமும் நெருங்கி வர காலகட்டத்தில் திருமணம் நடக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிது. அது லேட்டாக ஆகிறதில்ல. காலம் தள்ளி திருமணம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த குழந்தை பாக்கியத்தோட பிரச்சனை ஏற்படுது. அதே போல் அவங்களுக்கு அந்த தசாபுத்திகளும் சரியாக அமைப்பு இல்லாத போதும் குழந்தை பாக்கியம் கெட்டு போகுதுங்கிறது இந்த ஜாதகங்களில் இருக்குது. ஸோ நம்ம ஜாதகங்களில் பார்க்கும்போது இதை நம்ம கண்டிப்பாக பார்த்து அவங்களுக்கு அது தெளிவு கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்லபடியாக அந்த குழந்தை பிறப்புக்கான பாக்கியங்கள் கிடைக்குது. அதே போல் திருமணத்தையும் நிறைய பேர் கேட்குறாங்க. திருமணம் எப்போ நடக்கும்? திருமணம் தான். அதில் பெரும்பாலான அந்த ஜாதகங்கள் கிட்டத்தட்ட நம்ம 95% சொல்லிடலாம். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தாலோ திருமணம் தள்ளி போகுது. சுக்கிரன் சனியோட நெருங்கிய தொடர்போ ராகுவோட நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் அந்த சுக்கிரனானவர் காமத்துக்காரகன். சுக்கிரனோட தயவு இருந்தால் தான் அந்த நீடித்த தாம்பத்திய சுகமே கிடைக்கும். அதுபோல் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜாதகங்களில் திருமணம் தள்ளி போகுது. அது பிரகாரம் பார்க்கும்போது திருமணத்தை எப்போ நடத்தி வைக்கிறாங்க, திருமணத்துக்கான கிரகங்கள் எது நமக்கு பெரும்பான்மையாக ஒத்துழைக்குதுன்னா 3, 7, 11 லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இந்த 3 அதிபதிகளும் திருமணத்தை கொடுக்குறாங்க. அவங்க தள்ளி போன காலகட்டமாக இருந்தாலும் லேட்டானாலும் 3ஆம் அதிபதியோட தசையோ புத்தியோ, 7ஆம் அதிபதியோட தசையோ புத்தியோ, 11ஆம் அதிபதியோட தசையோ புத்தியோ வரும் காலகட்டத்தில் திருமணம் நடக்குது. அதற்போல் சுக்கிரனோட வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் ரிஷப துலாம், அது ரெண்டும் காதல் காமத்துக்கான அந்த இடம். சுக்கிரன் வீடுகளான ரிஷபம் அந்த துலாமில் உள்ள கிரகங்களோட புத்தி அந்தரங்கள்லேயும் திருமணம் நடக்குது. எனக்கு அப்படி தான். எனக்கு சனி ரிஷபத்தில் அந்த காலகட்டத்தை தான் எனக்கு திருமணம் நடந்தது. சனி எனக்கு 3க்கோ 7க்கோ 11க்கோ உரியவர் கிடையாது. ஆனாலும் அந்த சுக்கிரன் வீட்டில் அமர்ந்தனால அந்த திருமணத்தை நடத்தி வச்சார் சனி. அதேபோல் சுக்கிரன் வீடுகளில் அமர்ந்த கிரகத்தையும் நம்ம கணிச்சு சொன்னோன்னா அதுவும் சக்ஸஸ் ஆகுது. அது அந்தரங்கள்லையும் சொல்லலாம் திருமணம் நடக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. ஸோ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் டைம் நம்ம குறித்து கொடுக்கறதுக்கு 3, 7, 11 எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் சுக்கிரன் வீடுகளில் அமர்ந்த கிரகங்களுடைய புத்தி அந்தரங்கத்துலேயும் திருமணமாக நடைபெறுது. இந்த மாதிரியான ஜாதகங்களை ஒவ்வொரு ஆய்வுகளின் மூலமாகவே ஒவ்வொரு படிநிலைகளாக அடுத்தடுத்து நம்ம அதில் ஆய்வு செய்வதன் மூலமாகவே நிறைய விஷயங்களை நம்ம இந்த ஜோதிடத்தில் அறிய முடியும். ஜோதிடம் என்றது மாபெரும் கடல். இந்த கடலில் நம்ம ஒவ்வொருத்தையும் கற்றுக்கிறதும் படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையும் அறிஞ்சு அதை புரிஞ்சு இந்த ஜோதிடத்தில் நம்ம வெற்றி பெறுவது மிக சிறந்த ஒரு மாபெரும் ஒரு கலை. இந்த கலையானது ஜோதிட கலையை. ஆகவே அனைவரும் இந்த ஜோதிட கலையை மேலும் மேலும் கற்று மிக சிறப்பான ஒரு நிலையை எல்லோரும் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.